அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன மோட்டிவேஷனல் கோட் ஒன்று பார்த்துடலாம். In order to start an positive action, we need to develop a positive vision. அதாவது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்கணும், அந்த விஷயம் நமக்கு பாசிட்டிவாக முடியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட எண்ணங்களை அதாவது விஷனை பாசிட்டிவாக கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம், என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது என்னைக்கு நான் படித்து முடிக்க அப்படின்னு நினைக்காம ஒரு பேஜை படிக்கும்போதும் ஜஸ்ட் ஒன் மோர் பேஜ் டு கோ, இதை இப்போ முடிச்சிடலான்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருங்க, அதையே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட் ஒன் டே யூ வில் வின். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித உரிமைகள். ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், மனித உரிமைகள் சாசனம். மனித உரிமைகள் சாசனம் அப்படின்னு வந்த உடனே உங்களுக்கு என்னெல்லாம் வருது, ஞாபகத்தில் வருது? ஸோ மனித உரிமைகள் அப்படின்னா என்ன, ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன உரிமைகள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் யுஎன்ஓவோட மனித உரிமைகள் சாசனம் என்ன சொல்லுது? வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ்? ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க. த யுஎன்ஓ டிஸ்கிரைப்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் as the right inborn to every single individual, paying little mind to race, orientation, identity, nationality, language, religion or some other status. Each one is qualified for these freedoms without segregation. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நம்ம இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் தமிழில் எழுதுங்கன்னு சொல்ல முடியாது. அதை நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு புரிஞ்ச மாதிரி ஜஸ்ட் தமிழ் படுத்திருக்கோம். இருந்தாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் என்ன எழுதியிருக்காங்கங்கிறத அப்படியே புரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? அதாவது இனம், அடையாளம், தேசியம், மொழி, மதம் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் பிறப்புரிமை என சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பிறப்புரிமைக்கு, இந்த உரிமைக்கு, மனிதனாய் பிறந்ததற்கான உரிமைக்கு ஒவ்வொருவருமே தகுதி உள்ளவர்கள். ஓகேவா? ஸோ இதை தான் அந்த மேலே இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுது. ஓகே, ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே, உலக மனித உரிமைகள் தினம். உலக மனித உரிமைகள் தினம் என்னைக்கு? டிசம்பர் 10, டிசம்பர் 10. ஸோ நம்ம இன்னொரு செஷனில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அது ஞாபகம் வந்திருக்கணும். எப்போவுமே ஒரு டாபிக் படிக்கும்போது ரீசெண்டாக படித்த மற்ற டாபிக்ஸும் நமக்கு என்ன செய்யணும், ஞாபகம் வரணும். ஞாபகம் வர மாதிரி நம்ம இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். ஞாபகம் வருதா? வேர்ல்ட் கன்சியூமர் ரைட்ஸ் டே என்னைக்கு சொன்னேன்னு ஞாபகம் வரலன்னா தேடி அந்த வீடியோ பார்த்து படிங்க. ஸோ உலக மனித உரிமைகள் தினம் 10. அப்புறம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் எத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்குது, எத்தனை சாசனங்கள் இருக்குது? 30 இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 30மே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ உலக மனித உரிமைகள்னு வந்ததுக்கப்புறமா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதில் 2 முக்கியமான ஆர்கனைசேஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒன்று யூடிஹெச்ஆர். யூடிஹெச்ஆரோட விரிவாக்கம் என்ன? யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது யார் டிக்ளேர் பண்ணுறாங்க, யார் அறிவுறுத்துறாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. யுனைடெட் நேஷன்ஸில் நடக்கக்கூடிய எப்படி நம்மளோட கண்ட்ரியில் ஒரு பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபான்னு இருந்து எல்லாமே பண்ணுறாங்களோ, கவுன்சில்லாம் ஒரு லா க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் அதை நம்ம பார்லிமெண்ட் தான் பண்ணுறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது ஹோல் வேர்ல்டுக்கும் அந்த குரூப் ஆஃப் கண்ட்ரீஸுக்கு என்ன செய்வாங்க, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி மூலமாக தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஜெனரல் அசம்பிளிக்கு கீழே என்ன இருக்கும், நிறைய ஆர்கனைசேஷன்
ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், அது எல்லாத்துக்கும் இவங்க தான் சட்ட திட்டங்களை உருவாக்குறாங்க. ஸோ அங்கேயும் கவுன்சில் இருப்பாங்க, செக்யூரிட்டி கவுன்சில், ஜெனரல்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரிக்குள்ள பார்லிமெண்ட் மாதிரி, இது வேர்ல்டோட பார்லிமெண்ட்டுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. சரியா? இது எந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எந்த வருஷம் இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா 1948 டிசம்பர் 10. ஸோ இப்போ சொல்லுங்கள், எதுக்கு வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து டிசம்பர் 10 வச்சுருக்காங்க? இதுதான் ரீசன். ஓகேவா? ஸோ யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் வந்து டிசம்பர் 10 அன்னைக்கு தான், அதாவது 1948 நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கின மறு வருஷம். ஸோ நம்மளோட சுதந்திரம் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை வந்து இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, மனித உரிமைகள்னா என்ன? ஏன்னா நம்மளோட சுதந்திர போராட்டமே அதிகமாக எதை சார்ந்து தான் இருந்தது? உரிமைகளை சார்ந்து தான் இருந்தது. எங்களுக்கான பேச்சுரிமை, எங்களுக்கான எழுத்துரிமை, எங்களுக்கான சுதந்திரம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? நிறையவே போராடிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து உலக அளவிலையுமே பாதிப்பை ஏற்படுத்தி அதனுடைய விளைவாக என்ன செஞ்சுருக்காங்க? யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி 10 டிசம்பர் 1948 என்ன செய்கிறாங்க? ஒரு ரெசல்யூஷன் மூலமாக இந்த டிக்ளரேஷனை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ it makes fundamental human rights be protected across the world and it has been translated into over 500 languages. அதாவது உலகம் முழுமைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸை வந்து என்ன செய்யணும்? பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து எவ்வளோ லாங்குவேஜஸில் மொழிபெயர்த்திருக்காங்க? 500 லாங்குவேஜஸில் என்ன செஞ்சுருக்காங்க? மோர் தென் 500 லாங்குவேஜஸில் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு தான் இதில் வந்து மொத்தம்னா 70க்கு மேலே ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மோர் தென் 70 ஹியூமன் ரைட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் திஸ் யூடிஹெச்ஆர். ஓகேவா? அடுத்த முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னா, அதாவது மனித உரிமைகளுக்கான ஒரு முக்கியமான அமைப்புனா ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல். இந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னலோட ஒரு சிறப்பம்சம் என்ன? இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. அ குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் வாலண்டியர்ஸ். அ குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் வாலண்டியர்ஸ், ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அ குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஹூ ஃபைட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ மனித உரிமைக்காக போராடக்கூடிய எந்த வாலண்டியர்னாலும் சேர்ந்து, அது ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஓகேவா, அல்லது ஒரு கவர்மெண்ட்டாகவே கூட இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி டு பி அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவ்வளோதான். This institution brings out independent information on the infringement of human rights worldwide. அதாவது தனி மனித உரிமை மீறல்கள் குறித்த தகவல்களை இந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் வந்து ரிப்போர்ட்டாக வெளியிட்டுட்டே இருப்பாங்க எவ்ரி இயர். சரி, இப்போ நம்ம உலகளாவிய ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்மளோட கண்ட்ரியில் ஹியூமன் ரைட்ஸ் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆரம்பத்தில் இருந்தே நம்ம இந்தியாவில் வந்துட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம இந்தியாவில் பிரச்சனையே, அதாவது சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எதை பேஸ் பண்ணி தான் நடந்தது? எங்களை வந்துட்டு என்ன செஞ்சுருங்க? பிரிட்டிஷ்லேருந்து எங்களை பிரித்து கொடுத்துருங்க, நாங்கள் வந்து தனி நாடாக சுயாட்சியாக நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? பூர்ண ஸ்வராஜ் எந்த செஷனில் கேட்டாங்க ஞாபகம் வருதா? என்ன மேம், பாலிட்டி எடுக்கும்போது ஹிஸ்ட்ரி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க. இன்டர் ரிலேட் பண்ணி படிக்கணும். எப்போ நம்ம படிக்கும்போது நமக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னா டக்குன்னு அதை வந்து ஓகே இது வந்து ஹிஸ்ட்ரியில் வரும், இது ஜியாகிரஃபியில் வரும், அது எல்லாமே நம்ம ஞாபகப்படுத்தி படிக்கணும். அப்போ இன்டர்லிங்க் பண்ணி படிக்கும்போது நமக்கு மறக்கவே மறக்காது. சரி, அந்த பூர்ண ஸ்வராஜ் செஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க? இதுக்கப்புறம் 1930க்கு அப்புறமா ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 நம்ம என்ன செய்ய போகிறோம்? சுதந்திர நாளாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. அந்த ரீசன்னால தான் ஜனவரி 26 நம்ம குடியரசு நாளாக கொண்டாடுறோம். அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நம்மளோட எங்கேருந்து ஆரம்பமாகுது? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே, எப்படி ஜனவரி 26 முன்னாடியே நம்ம வந்து அதை ஒரு முடிவு பண்ணிட்டோமோ, அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற விஷயம் இன்னொரு இடத்துல இருக்குது. எங்கே இருக்குது? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் படிங்க. கண்டிப்பாக அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நிறைய என்ன செஞ்சுருக்கும்? இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சுதந்திரம்ங்கிறதே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எங்களுக்கான பேச்சுரிமை வேணும், எங்களுக்கான எழுத்துரிமை வேணும், எங்களுக்கான சொத்துரிமை வேணும், எங்களை சுதந்திரமாக வாழ விடுங்க, எங்களோட பணத்தில் எங்களோட உழைப்பில் நாங்கள் வாழணும். ஏன்னா நிறைய டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. அப்போ நிறைய
நின்னா டேக்ஸ் உட்காந்தா டேக்ஸுங்கிற மாதிரி அவங்க சம்பாதிக்கிற ஒரு விஷயத்துலையும் டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. அதாவது இன்றைக்கும் டேக்ஸ் சிச்சுவேஷன் இருக்குது, பட் ஒரு பர்டிகுலர் சூழ்நிலை வரைக்கும் உள்ளவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா. ஒரு மினிமம் இன்கம் லெவலில் இருக்கவங்களுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை, ஆனாலும் நம்ம டேக்ஸ் கட்டுறோம் பொருள் வாங்குறது மூலமாக. பட் நேரடியாக வருமான வரிங்கிறது கிடையாது. ஆனால் அப்போது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, சும்மா சாதாரணமாக கொஞ்சோண்டு அறுவடை பண்ணால் கூட அதில் அவங்க டேக்ஸ் கட்டி ஆகணுங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி எங்களோட உரிமைகளை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்கிறதுனால போராடி வாங்கினது தான் என்னது, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே ஒரு மனதாக ஒத்துக்கிட்ட ஒரு ரைட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு நம்ம அப்புறம் பார்ப்போம், சரியா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே போராடி ரொம்ப ஆர்வமாக வந்து இதில் ஃபோக்கஸ்டாக பண்ண ஒரு விஷயம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன கொடுக்கணும், எதெல்லாம் நம்ம மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேடி கொடுத்துருப்பாங்க, சரியா. சரி, நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் நம்மளோட கண்ட்ரியில் வந்துட்டு மனிதருக்கு உரிமைகள் தருதா? சரி, முதல்ல அதையே பார்த்துடலாமே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளில் என்னென்ன மாதிரியான உரிமைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க? எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் தாங்க. மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில்? ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரை, 12 to 35 வரைக்கும். அதில் இடையில 19th ஆர்டிக்கலில் ஒரு 6 ரைட்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், right to freedom of religion, cultural and educational rights, right to constitutional remedies இப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் நமக்கு வந்து 6 வகையான ரைட்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க நம்ம கண்ட்ரியில், நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்னால் என்ன அர்த்தம்? கண்டிப்பாக ஒரு மனிதன் இந்திய சிட்டிசனாக இருந்தால் அவங்களுக்கு இருக்கும் சின்ன அங்கங்கே சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எங்கே சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் படிச்சுக்கணும். ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் இருக்கா? அப்போ அதில் கொடுத்துருக்குற அந்த 12 to 35 வரைக்கும் இருக்கிற அந்த உரிமைகள் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நோ, தேர் ஆர் சம் மோர் ரைட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பின்னா என்ன? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது ஒரு மாநிலம் வழி நடத்துவதற்கான கொள்கைகள். ஒரு மாநிலம் வந்து இந்த கொள்கைகளை பேஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க, அவங்களுடைய சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்குவாங்க. அதுக்காக தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து இட் இஸ் நாட் கம்பல்சரிலி டு பி கிவன் பை த கவர்மெண்ட், பட் அதை நோக்கி தான் என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்துவாங்க. ரைட்ஸ் ஃப்ரம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்னெல்லாம் பார்த்தா, ஹியூமன் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு ரைட் டு சோஷியல் செக்யூரிட்டி, அதாவது சமுதாயத்தில் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, சமூக பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். அடுத்து ரைட் டு ஒர்க் ஆர் டு ஃப்ரீ சாய்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். எனக்கு வேலை இல்லாமல் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நான் போராடுறதுக்கு, நான் ஒரு எந்த வேலை வேணால் செலக்ட் பண்ணி வேலை செய்யறதுக்கு, முதல்ல வேலை செய்யறதுக்கு நான் உரிமை. ரைட் டு ஈக்குவல் பே ஃபார் த சேம் ஒர்க். ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு என்ன வேணும், ஒரே மாதிரியான சம்பளம் வேணும் ஒரே வேலையாக இருந்தால், அப்படிங்கிறது தான் ரைட் டு ஈக்குவல் பே ஃபார் சேம் ஒர்க்கு. அடுத்து ரைட் டு எக்ஸிஸ்டன்ஸ் வர்த்தி ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி. எனக்கான மனிதனாக பிறந்ததுக்கான ஒரு மரியாதையோடு நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நான் ஒர்த்தி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், வர்தி எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரைட், உரிமை. அடுத்து ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இந்த ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் இருக்குது? டிபிஎஸ்பியில் மட்டுமா இருக்குது? டிபிஎஸ்பியில் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது, அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயே இருக்கும். இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி parent to provide education to their children, equal justice and free legal aid. இது எல்லாமே டிபிஎஸ்பிலையும் இருக்குது. ஸோ நம்மளோட இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வந்து 2 ஃபார்மில் கொடுக்குறோம். ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இன்னொரு ஃபார்ம் டிபிஎஸ்பி, சரியா. சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், வாட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் வாட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ், அந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய கொஸ்டின், கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, த ரைட்ஸ் அ ஹியூமன் பீயிங் டிசர்வ்ஸ் டு சர்வைவ் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம். அது நான் மனுஷனாக பிறந்துட்டேன், அதனால எனக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் வேணும், அவ்வளோதான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுது,
அது வந்து ஒரு சிட்டிசனோட ரைட்ஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ்னால் நான் மனுஷனாக பிறந்தாலே. Hi, I'm Adarsha, and I've been associated with Reshmi ma'am and her academy for past 2 years, and I'm absolutely happy and satisfied with her guidance and support, because she not just prepares me with the knowledge that's required for the examination, but also the grit and courage to face the examination. She is completely filled with enthusiasm, courage, boldness, patience, and knowledge and whatnot. If you have இருக்கக்கூடிய ரைட்ஸ், அதை யார் கேள்வி கேட்பாங்க? யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும் ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னலும் கேட்பாங்க. பட் இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டால் அது யாரோட பொறுப்பு? த எலிமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அ சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி, சிட்டிசன் ஆஃப் அ நேஷன். ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக, ஒரு நாட்டினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரைட்ஸ் that are listed in the constitution and are enforceable by law. கான்ஸ்டியூஷனில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும், அதை சட்டப்படி என்ன செய்யிருக்கணும், அமல்படுத்தியிருக்கணும். அதில் ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கான சட்ட தீர்வுகள் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பட் ஹியூமன் ரைட்ஸில் இந்த சட்ட தீர்வு அதெல்லாம் கிடையாது. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் வந்தோன்னா பேசிக் டு ரியல் லைஃப் அண்ட் ஆர் அப்சல்யூட். அதாவது பேசிக்கில் இருந்து உண்மையான வாழ்க்கையில் எல்லாமே அப்சல்யூட் ஆனது. வாட் இஸ் மீன் பை அப்சல்யூட்? வாட் இஸ் மீன் பை அப்சல்யூட்? அப்சல்யூட்னா கண்டிப்பாக நம்ம அதை எடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம், அது நம்ம எடுக்கிறத யாருமே தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் அப்சல்யூட். ஸோ தடுக்கவே முடியாத சூழ்நிலை இருந்தால் தான் அப்சல்யூட். அந்த மாதிரி தடுக்கவே முடியாத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது? என்ன இருக்குது ஞாபகம் இருக்கா? தடுக்கவே முடியாது. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்தே தரும். ஆர்டிகிள் 21 அண்ட் 21A. 21 என்னது? ரைட் டு லிவ் வித் பீஸ் அண்ட் லிபர்ட்டி. ஆர்டிகிள் 21A, ஃப்ரீ எஜுகேஷன் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே அப்சல்யூட் இன் அவர் கண்ட்ரி. ஓகேவா? மற்றபடி நார்மலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்லேருந்து நார்மல் லைஃப் வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அப்சல்யூட்டான்னு கேட்டால் எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அப்சல்யூட் கிடையாது. எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அப்சல்யூட் கிடையாது. இப்போ இங்கே ஹியூமன் ரைட்ஸ் வந்து ரெகக்னைஸ்ட் அட் குளோபல் லெவல். இந்த உலகத்தில் பிறந்தவங்க யார் வேணால் எங்கே இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் உண்டு. அது யார் கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க வேண்டியதில் அவங்கவுங்களே எடுத்துக்கலாம். பட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷன் கேரண்டி பண்ணியிருக்கோம், கேரண்டீட் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இந்த டாப்பிக்கை நல்லா புரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தேர் வி ஷுட் ரைட் இட் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். கொஞ்சம் நல்ல தெளிவாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம எழுதலாம். ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் இருக்கக்கூடிய 30 ஆர்டிகல்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 30 ஆர்டிகல்ஸ் வந்து மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். 30 ஆர்டிகல்ஸில் எந்த குரூப்பிங் பண்ணி கேட்பாங்க, எது எதெல்லாம் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சார்ந்திருக்கு, எது எதெல்லாம் பாண்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் குரூப்பிங்ஸாக கேட்பாங்க. அதை நம்ம வந்து புரிஞ்சு படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஆர்டிக்கலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஆர்டிக்கல் நம்பர் 1, ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் born free and equal in dignity and rights. They are endowed with reason and conscience and should act towards one another in a spirit of brotherhood. அதாவது பிறந்த எல்லா மனுஷங்களும் கண்ணியத்திலும் உரிமைகளிலும் சமமாக பிறந்தவர்கள். ஸோ அவங்க பிறக்கும்போதே அவங்களுக்கான உரிமை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, கண்ணியம் இருக்குது. அவர்களை சகோதரத்துவ உணர்வோடு ஒருவருக்கொருவர் நடத்தி கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கிள் 1ல் இருக்குது. ஸோ எல்லாருமே உன்ன மாதிரி மனுஷன் தான், ஜஸ்ட் see him equally, that's it. ஸோ இதுதான் ஆர்டிக்கிள் 1ல் இருக்குது. அடுத்தது ஆர்டிக்கிள் 2, everyone is entitled to all the rights and freedoms set forth in this declaration without distinction of any kind, such as race, color, sex, language, religion, political or other opinion, national or social origin, property, birth or other status. Furthermore, no distinction shall be made on the basis of the political, jurisdictional or international status of the country or territory to which a person belongs, whether it be independent,
trust, non-self-governing or under any other limitation of sovereignty. கொஞ்சம் பெரிய ஆர்டிக்கிளாக தான் இருக்குது இல்லையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனம், நிறம், பாலினம், மொழி, மதம், அரசியல் அல்லது பிற கருத்து, தேசிய அல்லது சமூக தோற்றம், சொத்து, பிறப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போனாலும் எந்த வகையிலும் வேறுபாடு இல்லாமல் இந்த பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அதாவது நமக்கு ஆர்டிகிள் 15ல் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, there is prohibits the discrimination on the basis of race, caste, sex அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, அப்படியே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்து சமூக தோற்றம், சொத்து, பிறப்பு, அந்தஸ்து எல்லாத்தையும் சேர்த்துவே கொடுத்துருக்காங்க. ஒரு நபரின் அரசியல் அதிகார வரம்பு அல்லது சர்வதேச நிலை அடிப்படையில் எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளோட ஆர்டிகிள் 15 16 கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணினா இங்கே வந்து ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் ஆர்டிகிள் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா. ஸோ நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் இருக்கிற ஆர்டிகிள்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஆர்டிகிள்ஸோட பொருந்துது அப்படிங்கிறத இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். சரியா? அடுத்தது ஆர்டிகிள் 3 பார்க்கலாம். எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் பர்சன். அப்பாடா, வாசிக்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஆர்டிகிள் ஞாபகம் வருதா வரலையா? என்ன ஆர்டிகிள் ஞாபகம் வருது? எஸ், ஆர்டிகிள் 21. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் அ பர்சன். ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கு சுதந்திரமும் வாய்ப்பும் பாதுகாப்பும் உண்டு. அடுத்தது ஆர்டிகிள் 4. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, no one shall be held in slavery or servitude. இந்த ஸ்லேவரி அண்ட் சர்விட்யூட் எந்த டாப்பிக்கில் வருது ஞாபகம் இருக்கா? ஸ்லேவரி அண்ட் சர்விட்யூட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் கூட அது பார்த்துருக்கோம். ஸோ no one shall be held in slavery or servitude. Slavery and the slave trade shall be prohibited in all their forms. ஸ்லேவ் ட்ரேடுங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? நம்ம கண்ட்ரியில் என்ன சொல்லுவோம்? ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் அதை எப்படி குறிப்பிட்டிருக்காங்க ஞாபகம் வருதா? ஸ்லேவ் ட்ரேட்னா என்ன? எஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங். ஹியூமன் டிராஃபிக்கிங் எந்த ஆர்டிக்கல்னு ஞாபகம் வந்துருச்சா? வரலன்னா போய் தேடுங்க. எல்லாத்தையும் நான் இதில் சொல்லிட்டு இருந்தேன்னா அப்போ அந்த வீடியோவே சேர்த்து எடுத்து பார்த்து படிக்கணும். ஏன்னா அதுலேயே நான் ஒரு 2-3 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆர்டிகிள் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க, no one shall be held in slavery or servitude. Slavery and the slave trade shall be prohibited in all their forms. அதாவது யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது, யாரையும் அடிமைத்தனத்தை கொண்டு அவங்கள என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, எந்த வகையிலும் அவங்கள என்ன செய்யக்கூடாது, வியாபார நோக்கில் அடிமைகளாக கடத்தி கொண்டு போகக்கூடாது. இப்படி ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளி நம்மளோட ஆர்டிக்கிள் சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சு அது என்னன்னு தேடி பாருங்கள். அடுத்தது ஆர்டிக்கிள் 5. No one shall be subjected to torture or to cruel, inhuman or degrading treatment or punishment. ஸோ யாருக்குமே வந்து ஒரு சித்திரவதைப்படுத்துகிற மாதிரியோ, ஒரு கொடூரமாக மனிதாபிமானமற்ற முறையில் அல்லது இழிவாக நடத்துகிற மாதிரியோ, இல்லைன்னா அவங்கள வந்து சித்திரவதைப்படுத்தி ஏதாவது ஒரு தண்டனைக்கோ உட்படுத்தக்கூடாது. ஈவன் இட் இஸ் அ கவர்மெண்ட், ஈவன் இட் இஸ் அவர் கண்ட்ரி சிஸ்டம். இந்த ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனி மனிதனை ஒரு அளவுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, டார்ச்சர் டு க்ரூவல் லெவலுக்கு பண்ணக்கூடாது, சித்திரவதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்தது ஆர்டிக்கிள் 6. ஆர்டிக்கிள் 6ல் என்ன சொல்கிறாங்க, எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு ரெக்கக்னிஷன் எவ்ரிவேர் as a person before the law. ரொம்ப சிம்பிளாக, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எதில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா? ஈக்குவாலிட்டிலையும் இருக்குது, இன்னொரு முக்கியமான இடத்துல இருக்குது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது ப்ரியாம்பிள் எடுத்து பாருங்கள், அதுலேயும் இருக்கும். பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, ஜுடிஷியல் ஈக்குவாலிட்டி. சரியா? அடுத்தது ஆர்டிக்கிள் 7.
All are equal before the law and are entitled without any discrimination to equal protection of the law. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா. நமக்கு வந்து இது ஒரே ஆர்டிக்கலாக இருக்குது. இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆல் ஆர் என்டைட்டில் டு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் எனி டிஸ்கிரிமினேஷன் இன் வயலன்ஸ் ஆஃப் திஸ் டிக்ளரேஷன் அண்ட் அகேன்ஸ்ட் எனி இன்சைட்மெண்ட் டு சச் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்கு ஆளானாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் பிரகாரம் என்ன செய்வாங்க, அவங்க யூஎன் ஜெனரல் அசம்பிளி வந்துட்டு அதுக்கான தீர்வுகளை வந்து எடுப்பாங்க. Everyone has the right to an effective remedy by the competent national tribunals for acts violating the fundamental rights granted by him by the constitution or by law. அதாவது நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், ஸோ இப்போ தான் கண்ட்ரியை பற்றி பேச வராங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு தனி மனிதனை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ கண்ட்ரியை பற்றி பேச வராங்க. ஒரு அரசியலமைப்பு அல்லது சட்டத்தால் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை மீறும் செயல்களுக்கு திறமையான தேசிய தீர்ப்பாயங்களால் பயனுள்ள தீர்வு காண அனைவருக்கும் உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், நிறைய ட்ரைபியூனல்ஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நிறைய சும்மா கோர்ட் மட்டும் இல்லாமல், கோர்ட் மூலமாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உரிமைகளுக்கு, மனித உரிமைகளுக்குன்னு தனியாக ட்ரைபியூனல்ஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கண்ட்ரிக்குமான ஒரு வழிமுறையாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிக்கிள் 9. ஆர்டிக்கிள் 9ல் என்ன சொல்கிறாங்க, no one shall be subjected to arbitrary arrest, detention or exile. Wow. So no one shall be subjected to arbitrary arrest, detention or exile. எவரையுமே வந்து என்ன செய்ய முடியாது, சும்மா அப்படியே போனோன்னு கைது பண்ண முடியாது, நாடு கடத்தக்கூடாது அவங்க இஷ்டம் இல்லாமல். எந்த ஆர்டிக்கிளில் வருது நம்மளோடதில், டிடென்ஷன், ஆர்பிட்ரரி அரெஸ்ட் ஞாபகம் வருதா? ஃபண்டமெண்டல் ரைட்டில் எது வருதுன்னு, ஆர்டிக்கிள் 22. அடுத்தது ஆர்டிக்கிள் 10. ஸோ everyone is entitled in full equality to a fair and public hearing by an independent and impartial tribunal in the determination of his rights and obligations and of any criminal charge against him. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற நீதிமன்றத்தின் மூலம். அப்படின்னா என்ன அர்த்தம், தானே பாரபட்சமற்ற நீதிமன்றம் யாரையும் சாராமல் இண்டிவிஜுவலாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள, திறமையுள்ள ஒரு நீதிமன்றத்தின் மூலம் நியாயமான மற்றும் பொது விசாரணைக்கு அவரது உரிமைகள் மற்றும் கடமைகள், அதே மாதிரி அவருக்கு எதிரான எந்த ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டையும் தீர்மானிப்பதில் அனைவருக்கும் முழு சம உரிமை உள்ளது. ஸோ நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டை என் மேலே வைக்கிறாங்கன்னா அதை மறுக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. அதை மறுக்கிறதுக்கான தேவையான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கலாம், அதை மறுக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமையும் உண்டு அப்படிங்கிறத ஆர்டிக்கிள் 10ல் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியும். ஸோ நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், நம்ம மேலே யாராவது குற்றம் சுமத்தும் பொழுது, இல்லை நான் பண்ணலை, இந்த தப்பு நான் பண்ணவே இல்லைன்னு சொன்னால் நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு என்ன செய்துருவாங்க, ஓகே அதுக்கு ஆதாரம் கொண்டு வா அப்படிலாம் கேட்பாங்க. பட் நிறைய நாடுகளில் இந்த ஆர்டிக்கிள் 10 எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து அங்கே பேசுகிறதுக்கான வாய்ப்பே தராமல் என்ன செய்துட்ருப்பாங்க, அவங்க சார்ஜ் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்ருப்பாங்கங்கிற மாதிரி. ஸோ அங்கே மனித உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இன்னமும் அது நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கிள் 10லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு வைடு ஒரு ஹியூமன் சார்ட்டருங்கிறதுனால இதுக்கு நம்ம முதலே பார்த்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி இதுக்கு சட்டப்பூர்வமான தீர்வுகள் இன்னும் உருவாக்கப்படவில்லை. சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு கொள்கைகள் மாதிரி கொண்டு போயிருப்பாங்களே ஒழிய நம்ம இன்னும் என்ன செய்யலை, இதை முழுசாக வந்து ஒரு கம்பல்சரியாக ஒரு விஷயத்தை இன்னும் இந்த உலகத்துக்கு வந்து புகுத்தலை. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துட்டே இருங்க. 10 ஆர்டிக்கிள் பார்த்துருக்கோம். எத்தனை ஆர்டிக்கிள் இருக்குதுன்னு சொன்னேன் நான், 30 ஆர்டிக்கிள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இப்போ 10 ஆர்டிக்கிள் வரைக்கும் பார்த்துருக்கோம். மீதி 20 ஆர்டிக்கிளையும் நான் என்ன செய்கிறேன், அடுத்த செஷனில் கொண்டு வரேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் அடிக்கோடிட்டு எழுதி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ஒரு நம்ம கையில் இருக்கும், மொபைலில் இருக்குமே ஒழிய நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால் தயவு செஞ்சு நோட்டில் எழுதிக்கோங்க, எழுதி அதை திரும்ப திரும்ப படிங்க. சரியா? அடுத்த செஷனில் சந்திப்போம் ஆஃப்டர்
10th article. Anantareshmi ma'am, she is perfect mentor one could ask for. She actually keeps a track for you, available like 24/7. Yes, I'm not just hyping about it, but yes, she does. It is not about the 2 days in a week which has been officially decided for you, but anytime you can text her, she is available. She replies you as soon as possible. Such a humble person, very friendly, and I'm literally very happy